சார் வணக்கம். வணக்கம். வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காது. நான் ஆன்லைனில் பார்க்கலான்னு சொன்னதுக்கு இல்லை நேரில் தான் பார்க்கணும், நேரில் பார்த்தா தான் எனக்கு நல்லது. நீங்கள் எதனால அப்படி சொல்கிறீங்க? அதாவது நீங்கள் எனக்கு எங்கே ஏன்னா அந்த அனுபவம் இல்லைங்க. இப்போ டாக்டர் வந்து பேஷண்ட்டை பார்த்தா தான் அவர் உடல் கூறு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஐடியாவில் வந்தேன். சரி, ஆக்சுவலாக சார் என்னென்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அதாவது இந்த இப்போ நீங்கள் நேரில் வந்திருக்கீங்கல்ல சார், மீறி போனால் உங்களோட வலி இருக்கிற இடத்த நான் பார்ப்பேன். அது போக வலிக்குதான்னு ஒரு கையில் அமுத்தி கூட பார்ப்பேன். அது தவிர நடக்க வச்சு பார்ப்பேன். அப்புறம் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் படித்து பார்ப்பேன். அப்புறம் கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணுவேன். உங்ககிட்ட கேட்டு என்ன தொந்தரவு, எவ்வளோ நாளாக இருக்குது, எவ்வளோ கிரானிக்காக இருக்குது, அக்யூட்டா சப் அக்யூட்டா கிரானிக் எல்லாம் கேட்டுட்டு முடிவுக்கு வரேன்ல. இப்போ இது லைவ்ல பண்ணுறது. வீடியோ காலில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. வீடியோ காலில் வீடியோவில் உங்களை பார்ப்பேன், நடக்க சொல்லி பார்ப்பேன், காலை காட்ட சொல்லி பார்ப்பேன். காலில் வலினா கால், கையில் வலினா கல். அப்புறம் ஸ்பைனல் கார்டு எப்படி இருக்குது, ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அதை பார்ப்பேன். முன்னாடி நில்லுங்க, திரும்பி நில்லுங்கன்னு எல்லாம் பார்த்து, இப்போ இங்கே வந்து நான் நேரில் அமுத்தி பார்க்குறேன்னா வீட்டில் வேற ஒன்றுமே இல்லை, உங்களை அமுத்த சொல்லி வலிக்குதான்னு கேட்டுக்குவேன். அப்புறம் இந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புவீங்க, அதையும் பார்த்துருவேன். ஸோ எல்லாமே இதில் நடக்கிறதே நடக்கும். இதை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் ஆன்லைனில். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆன்லைனில் ஆஃப்லைனை விட அதிகமாக க்யூர் ஆகும் ஈஸியாக. எப்படின்னு கேட்டால், நீங்கள் இப்போ கோயம்புத்தூரில் எந்த இடத்துலேருந்து வர்றீங்க? திருப்பூர்லேருந்து வர்றீங்க. திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு பஸ் பிடிச்சோ, பஸ்ஸா காரா? டூ வீலரில் வந்தீங்களா? இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயின் ஆகிறீங்க, டூ வீலர் ஓட்டிட்டு வர்றீங்க. அப்புறம் இங்கே வந்து இடத்த கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு நம்மளோட இப்போ நம்ம பேஷண்ட் பார்க்குற கிளினிக்கு வந்துட்டீங்க. இந்த டிராஃபிக்கில் அலைஞ்சது, அப்புறம் திரும்ப இங்கே டிராஃபிக் வழியாக வீட்டுக்கு போகிறது, இங்கே வந்து வெயிட்டிங் ஹவர்ஸு, இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு இப்போ நான் 1 hour எக்ஸசைஸ் சொல்லித்தரேன்னா அந்த எக்ஸசைஸில் பாதி வந்து நீங்கள் டிராஃபிக்கில் போகிறது அலையிறதுலையே வேஸ்ட்டாக போயிடுது. இங்கே செஞ்ச எக்ஸசைஸ், ஆமாம், செய்கிற எக்ஸசைஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. இப்போ கன்சல்ட்டே பண்ணுறோன்னா கன்சல்ட்டை வீட்லேயே நல்லா பண்ணுறப்ப நம்ம ஏன் இங்கே வரணும்? ஏற்கனவே நம்மக்கிட்ட வர்ற எல்லாரும் லைஃப் ஸ்டைல் டிசீஸ், வாழ்க்கை முறையினால் வர்ற நோய். வாழ்க்கை முறையினால் வர்ற நோய்க்கு வாழ்க்கை முறையை மாற்றணும். அப்படி பார்த்தா ஏற்கனவே அலைஞ்சு திரிஞ்சது, டிராஃபிக்கில் போனது, வெயிட் தூக்குனது, குனிஞ்சு செல்ஃபோன் பார்த்தது, மன அழுத்தம் ஆனது, ஆங்ஸைட்டி ஆனது, நெகட்டிவ் திங்கிங், இப்படி எல்லாம் சேர்ந்தானே அஃபெக்ட் பண்ணது. அது இந்த மாதிரி அலைச்சலில் திரும்ப அஃபெக்ட் ஆகும். இப்போ 10 நாளைக்கு உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி தரேன்னா, நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, உங்கள் வீட்டில் ஒரு அலைச்சலும் இல்லாமல் அழுங்காமல் வீட்டில் பண்ணுறீங்க, ஒரு டீ எதுவும் குடிச்சிட்டு கூட பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் முடிஞ்சோடனே ஒரு 10-20 நிமிஷத்துக்கு வீட்டில் படுத்துக்கிறீங்க. இதெல்லாம் வந்து ஆமாம், இதெல்லாம் உடம்புல போய் ஒட்டும். இப்போ நம்ம நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் தான். இது வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோலை குறைச்சி உங்களை நல்லா வச்சுருக்கோம். ஸோ வீட்டிலேருந்து பண்ணுறது இதை விட ஃபார் பெட்டராக இருக்குது. இங்கே வந்தால் 20 நாளில் ஒரு நோய் சரியாகும்னா டெய்லி 1 மணி நேரம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து வீட்டில் பண்ணால் 10 நாளில் சரியாகும். ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து வேஸ்டேஜ் ஆகாது. எக்ஸசைஸ் பண்ணிட்டு டிராஃபிக்கில் வீட்டுக்கு போகிறது, ஸ்ட்ரெஸ்ஸாக வர்றது, இருக்கிற வேலையெல்லாம் கெடுத்துக்கிறது, இது மாதிரி நிறைய இருக்குல்ல. கிளினிக் வந்தால் இத்தனை நேரத்துலேருந்து இத்தனை நேரத்துக்குள்ளே வரணும்னு இருக்குது. வீட்டிலனா 24 hours எப்போ வேணாலும். ஸோ ஆன்லைன் வந்து எப்போவுமே பெஸ்ட்டாக சார். இப்போ நான் ஆன்லைன் ட்ரீட்மெண்ட்னா என்னன்னே தெரியாத ஆள் இல்லை. அதனால அதான் ஒரு அவேர்னஸ் தான். உங்களை குறை சொல்ல, உங்களுக்கு தெரியல, இவ்வளவு தூரம் அலைஞ்சிட்டீங்க, பட் தெரிஞ்சிருந்தா இன்னுமே நல்லா இது பண்ணுவீங்க. உண்மைதான். சரிங்க சார், இப்ப நம்ம தொந்தரவுக்குள்ள போலாம். என்ன தொந்தரவு சார் உங்களுக்கு? முதல்ல முட்டி, வலதுகால் முட்டி ரொம்ப தேஞ்சு போச்சுங்க. ஓ, முட்டியில வலி இருக்கா? வலி நடக்க முடியாது. வீக்கமும் இருக்கு? வீக்கம் லைட்டா இருக்குங்க. அதே சமயம் குத்திக்கால் எல்லாம் வச்சு உட்கார முடியாது. மோஷன் போகிறது, இந்தியன் டாய்லெட்ல போக முடியாது. நான் 6-7 வருஷமா ஸ்டாண்டிங் பொசிஷன் தான் பாத்ரூம் போறேன். பாத்ரூமே வெஸ்டர்ன் டாய்லெட் கூட போக முடியாது? அது போக முடியாது. எனக்கு எங்க வீட்டில் அது மாதிரி இல்லை. ஓ, வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லை. அதனால இதுல வந்து நான் நின்றுட்டே தான் மோஷன் போகிறது. நின்றுட்டே தான் மோஷன் போகிறது. அவ்வளோ ஒரு தொந்தரவா இருக்கு. மடக்க முடியாது. ஓ, மடக்க முடியாது. ஓகே, புரியுது சார், புரியுது. இப்போ நான் சொல்லிடுறேன் சார். முட்டி வலி ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் குந்த வச்சு உட்காந்துட்டு எழுந்திருக்கிறப்ப வலிக்கும். அதான் முட்டி தேய்மானத்தோட ஆரம்ப கட்ட அறிகுறி. அதுக்கப்புறம் கிரிபிட்டேஷன் சவுண்டு வந்தாலும் வரும். அதாவது குந்த வச்சு உட்காந்துட்டு எழுந்திருக்கிறப்ப கரெக்ட் கரெக்ட்னு உள்ளுக்குள்ள சவுண்டு வந்தாலும் வரும். இதை தவிர
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சம்மணங்கால் போடுறது அஃபெக்ட் ஆகும், கீழே உட்கார்றதே அஃபெக்ட் ஆகும், கீழே உட்காந்து எந்திரிக்கிறது. முதல்ல அந்த குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிச்சா மட்டும் வலிச்சது, அப்புறம் என்ன ஆகும், ரொம்ப தூரம் நடந்தா வலி வந்துடும். அப்புறம் வந்து படி ஏறி இறங்குனா, மலை மாதிரி இருக்கிற இடத்துல, ட்ரெட்மில் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஏறுனா வலி வந்துடும். இந்த மாதிரியே வந்துட்டே இருக்கும். அப்புறம் தேய்மானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ, அதாவது ஃபீமர், டிபியா, ஃபிபுலா, இதுக்கு இடையில வந்து பெட்டல்லா, இப்படியெல்லாம் எலும்பு இருக்குது, இடையில நிறைய ஜவ்வு, அப்புறம் சைனோவில் ஃப்ளூயிட்னு கிரீஸ் மாதிரி ஒரு திரவம் இருக்குது, அதில் HCl, குளுக்கோசமீன் இப்படியெல்லாம் இருக்குது. அந்த கண்டென்ட்லாம் குறைஞ்சி போய் அந்த கிரீஸ் வந்து பவரை இழந்து அப்புறம் உராய்வு ஏற்பட்டு கருக்குன்னு தேய்மானம் வந்துடுது. உராய்வுனால தான் தேய்மானம் வருது. அந்த உராய்வு ஆகிறது கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி கம்மியாகி அதுதான் தேய்மானம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது மாதிரி உட்கார முடியாமல் போகிறது, அப்புறம் வந்து நடக்கவே கஷ்டமாக இருக்கிறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கால் வளைய ஆரம்பிக்கும். வேரஸ் டிஃபார்மிட்டி, வேல்கஸ் டிஃபார்மிட்டி, அந்த மாதிரி இப்படியோ வேல்கஸ் வேரஸ் அந்த மாதிரி வி மாதிரி இப்படி டிஃபார்மிட்டி ஃபார்ம் ஆகி ரொம்ப முத்திக்கிட்டே போனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து குந்த வச்சு உட்கார முடியல. ஈவன் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் கூட உட்கார முடியாதுன்னு நினைக்கிறேன். நின்றுட்டு ரெஸ்ட் ரூம் போகிறீங்க, வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லாதனால போகிறீங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தால் கூட இப்போ சேரில் உட்காந்துடுறீங்க. அப்போ வெஸ்டர்ன் டாய்லெட் இதுக்கு ஈக்குவல் தான், இதை விட கொஞ்சம் இதாக இருக்கும். சரி, இப்போ இந்த தேய்மானம் இருக்குல்ல சார், இது எத்தனை வருஷமா உங்களுக்கு வலி இருக்கு? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து டாக்டர் சொன்னது 8 வருஷம் ஆச்சுங்க. 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு ஜவ்வு வீக்னஸா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 5 நாளைக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டேன். சரி. அப்புறம் நமக்கு என்னன்னா ஒவ்வொரு தடவை போறப்பெல்லாம் 1000 ரூபா 2000 ரூபா ஆகுதுங்களா. அப்ப அதனால என்னால் மெடிக்கல் செலவு செய்ய முடியாம, சரி, ஏதாவது எண்ணெய் போட்டிருக்கிறது, அப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு ஏதோ ஒன்று இந்த ஃபேஸ்புக்ல எல்லாம் வர்ற மாதிரி கஞ்சி குடிக்கிறது, சிகப்பு கவினி அரிசி, இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டேன். அதெல்லாம் சாப்பிட்டா மூட்டு வைக்கும். உடவாட்டு கிழங்கு, ஆமா, அது சாப்பிடு. டெய்லி 1.5 மாசம் சாப்பிட்டு பார்த்தேன். அதுலேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடையாது. நாளைக்கு இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக நடந்தது 1 வருஷத்துக்குள்ளே தான் இந்த கஞ்சி குடிக்கிறது, கால் சூப்பு குடிக்கிறது. இதுலேயும் ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு சொல்கிறேன் சார். உணவு, மனநிலை, எக்ஸசைஸ், இதுதான் எல்லா நோயையும் கியூர் பண்ணும். நோய் வர்றதுக்கும் காரணம் அதுதான், நோய் சரியாகுவோம். இதில் மனநிலை தான் 70%க்கு மேலே. 70% மனநிலை, 30% உணவு அண்ட் எக்ஸசைஸ். ஆனால் இந்த மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இன்னும் நிறைய நோயில் உடனே சரியாகிறதுக்கு மனநிலையை மாற்றினா சரியாகுதான்னா பழைய எஃபெக்ட் சரியாகுது, இனிமேல் புதுசாக நோய் வராமல் இருக்கும். உணவை மாற்றினா சரியாகாதுன்னா பழசு சரியாக அவ்வளோக்கா யூஸ் ஆகாது, புதுசாக நோய் வராமல் தடுக்க யூஸ் ஆகும். எக்ஸசைஸ் பண்ணால் சரியாகாதானா 95% எக்ஸசைஸ் பண்ணால் தான் சரியாகும். ஏன்னா பழசை க்யூர் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள கொலஸ்ட்ரால் சேர்ந்துச்சுன்னா எக்ஸசைஸ் பண்ணால் கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியேறும்ல. அதே மாதிரி குண்டாக இருக்கிறோம், எக்ஸசைஸ் பண்ணால் தானே நல்லா குறையும். அந்த மாதிரி இங்கே சதையை ஸ்ட்ரென்த் பண்ணுற எக்ஸசைஸ், குவாட்ரிசெப்ஸ், ரெக்டஸ் ஃபெமோரிஸ், வாஸ்டஸ் மீடியாலிஸ், வாஸ்டஸ் லேட்ரலிஸ்னு 3 ஃபைபர் இருக்கும். அந்த தொட மசில்ஸை நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்ட்ரென்த்னால உங்களுக்கு காலில் வந்து அந்த பிரச்சனை இருக்கிறதே தெரியாது. ஆரம்ப கட்டத்தில் வந்தால் ரிவர்சல் ஆயிரும், டோட்டலாகவே க்யூர் ஆயிரும். இப்போ உங்களை மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் முட்டி மாத்திரை ஆப்ரேஷனே பண்ணால் கூட ஒரு 10 வருஷம் தான் அதோட வேலிடிட்டி இருக்கும். ஆனால் எக்ஸசைஸ்னு ஒன்று பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கை பூரா பண்ணிக்கலாம்ல, லைஃப் டைமுக்கு உங்களுக்கு அது கேரண்டி மாதிரி நல்லா ஸ்ட்ரென்த் ஆகி நீங்கள் பாட்டில் நல்லா நடந்துட்டு இருப்பீங்க. அதனால தான் எக்ஸசைஸ் வந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம உங்களோட காலெல்லாம் பார்த்துட்டு என்னன்னு முடிவுக்கு வரலாம்.